குழப்பத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை கவிழ்ப்பது சட்டவிரோதமானது என திருநாவுக்கரசு எம்பி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கவிழ்த்திருப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. இதே போன்ற எல்லா மாநிலங்களிலும் குழப்பத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கவிழ்த்து வருகிறது பாஜக என்றார். இது ஜனநாயகத்திற்கும் சட்டத்திற்கும் விரோதமான செயலாகும் என்றும் தெரிவித்தார். காவிரி உபரிநீர் திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று எதிர்ப்பதற்கு கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவிற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்றார். கடலில் வீணாக கலக்கக்கூடிய தண்ணீரை இது போன்ற திட்டங்களால் தான் தண்ணீரை சேமிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். காவிரி வைகை குண்டாறு திட்டம் தற்போது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டது போல் உள்ளது என்றும், கடந்த 4 வருடங்கள் ஆட்சியில் இருந்த தமிழக முதல்வர் ஏற்கனவே செய்திருக்கலாம். காவிரி வைகை குண்டார் திட்டத்தை தாம் எதிர்க்கவில்லை, ஆனால் தேர்தலுக்காக தொடங்கியது போல் உள்ளதாக தெரிவித்தார். அதிமுக பாஜக தவிர வேறு எந்த கட்சியும் அந்த கூட்டணியில் இருப்பதாக தெரியவில்லை என்றும், ஆனால் திமுக கூட்டணி வலுவாக உள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது போல சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். இடைக்கால பட்ஜெட்டில் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை அறிவிக்க கூடாது. அப்படியே பல கோடிக்கு திட்டங்களை அறிவித்தாலும் அதை தேர்தலுக்காக அறிவித்த மோசடி திட்டமாகும் என்றும் தெரிவித்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களோடு நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு அரசை தேர்தல் இன்னும் 1 மாதம் 2 மாதமே இருக்கிற இந்த குறைந்த கால சூழ்நிலையில் எம்எல்ஏக்கள் சிலரை இழுத்து அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து நடைபெற்று கொண்டிருந்த காங்கிரஸ் அரசை கவிழ்த்திருப்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமான செயலாகும். இது மக்களுடைய தீர்ப்பை மதிக்காத அராஜக போக்காகும். மோடி தலைமையில் மத்தியில் பிஜேபி அரசு வந்த பிறகு இதுபோன்ற அநியாயங்கள், ஜனநாயக விரோதமான செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது புதுச்சேரியில் நடைபெற்றிருப்பது முதல் முறை அல்ல. இதற்கு முன்னாலே பல மாநிலத்தில், கர்நாடகத்தில், கோவாவில், மத்திய பிரதேசத்தில், வடகிழக்கு மாநிலங்களில், இப்படி பல மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை எம்எல்ஏக்களை இழுத்து கவிழ்த்து தங்களுக்கு வேண்டிய ஆட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். புதுச்சேரியிலையும் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகளெல்லாம் ஆதரவு தர பெரும்பான்மை ஆதரவோடு பெரும்பான்மை எம்எல்ஏக்களோடு இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இதில் குழப்பங்களை உண்டாக்கி ஆட்சியை கவிழ்ப்பது என்பது சட்டவிரோதமானது, ஜனநாயக விரோதமானது. இன்னும் 1 மாதமே தேர்தல் அநேகமாக இந்த வாரத்தில் அறிவிப்பு வரலாம், அல்லது மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வரலாம். ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்குள்ள இன்னொரு அரசாங்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பது தவறு. இல்லை, காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்த எம்எல்ஏவே ராஜினாமா பண்ணுறாருன்னா அப்போ அதுவும் பிஜேபியோட சதி அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை, எல்லா மாநிலங்கள்லையும் கட்சிக்குள்ள காங்கிரஸில் மட்டும் இல்லை, இப்போ பிஜேபி ஆள்ற மாநிலத்திலையும் முதலமைச்சராக வர்றதுக்கு 2 பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, மந்திரியாக வர்றதுக்கு 2 பேர் ஆசைப்பட்டிருக்கலாம், கிடைக்காமல் போகலாம். அதெல்லாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் காங்கிரஸுக்குள்ளே தான் இல்லை, எல்லா கட்சியிலும் இருக்கிற எம்எல்ஏக்கள் மத்தியில் இருக்கும். பட் அதையெல்லாம் கண்டுபிடிச்சி அதை அந்த மனஸ்தாபங்களை அதிகப்படுத்தி அல்லது அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு அவர்களை பயமுறுத்தியோ, அச்சுறுத்தியோ, ஆசை காட்டியோ, அல்லது பணம் கொடுத்தோ, பதவிதாரன்னு சொல்லியோ, மந்திரிதாரன்னு சொல்லியோ அவங்களெல்லாம் கட்சி மாற செய்து அல்லது பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி இன்னொரு அரசாங்கத்தை, மக்கள் விரும்பாத, மக்கள் தேர்ந்தெடுக்காத ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர முயற்சிப்பது ஜனநாயக விரோதம் இல்லையா? அதுதான் சொல்கிறோம். இப்போ இன்னும் 1 மாதம் கழித்து மக்கள் ஆட்சி மேலே, காங்கிரஸ் அரசாங்கம் மேலே புதுச்சேரியில் மகிழ்ச்சியாக இருந்தால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கட்டும், மகிழ்ச்சி இல்லைன்னா தோக்கடிக்க போகிறாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கத்தை தோக்கடித்து இன்னொரு அரசாங்கத்தை எது கொண்டு வரணும்? வரக்கூடிய தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் சொல்லி பிஜேபி தலைவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. அது குறித்து உங்களுக்கு கருத்து? பிஜேபி கூட்டணி தான் உடஞ்சிக்கிட்டு இருக்கு. பிஜேபி கூட்டணியில் இருந்த விஜயகாந்த் அந்த கூட்டணியில் இருக்காரா இல்லையா தெரியாது. ஏற்கனவே அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்த ராமதாஸ் அவர்கள் பேச்சுவார்த்தையில் வர்றாரா வரலையான்னு தெரியாது. அதனால் அங்கே அதிமுகவும் பிஜேபியும் தவிர
வேறு எந்த கூட்டணியும் அங்கே இருக்கிற மாதிரி தெரியல, இன்னும் எதுவும் செட்டில் ஆகலை. புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அதே நேரத்தில் எங்களுடைய கூட்டணி திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட இந்த கூட்டணி பலமாக தான் இருக்குது. நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. அது மாதிரி இந்த கூட்டணி இந்த தேர்தலையும் மகத்தான வெற்றியை கண்டிப்பாக பெறும். புதுச்சேரியில் காங்கிரஸ் நாங்கள் இதுக்கு முழுமையான காரணம் மோடி, அமித்ஷா, மத்திய அரசு, ஆளுநர், இவங்க எல்லாரும் காரணம். இது காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை பெருசுபடுத்தி அல்லது பலவீனமான சிலரை பயமுறுத்தியோ அச்சுறுத்தியோ ஆசை காட்டியோ அவங்கள இழுத்து அவங்கள ராஜினாமா பண்ண வைத்து இந்த நாடகத்தை அரங்கேற்றுவது பிஜேபி தான், மத்திய அரசு தான் அந்த தூண்டுதலாக இருந்து செயல்படுதுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. முழுமையான பட்ஜெட் போட முடியாது. அடுத்த மாதம் தேர்தல் வருது, 2 மாதத்தில். இது இடைக்கால பட்ஜெட் தான். இந்த இடைக்கால பட்ஜெட் என்னென்னா, அடுத்து தேர்தல் நடந்து ஆட்சி வந்து முழுமையான பட்ஜெட் போடுற வரைக்கும் அதற்கான செலவினங்கள், சம்பளம் கொடுக்கறது, நடைமுறை செலவுகள், இதற்கான தொகையை தான் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கணும். இதில் புதிய திட்டங்களை எல்லாம் அறிவிக்க முடியாது. ஏன்னா ஒரு மாதத்தில் அறிவித்து நடைமுறைப்படுத்த முடியுமா? அதனால் எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கக்கூடாது, அறிவித்தாலும் செய்ய முடியாது. அதை மீறி இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் 100 கோடி, 500 கோடி, 1000 கோடி, 2000 கோடின்னு ஏதோ திட்டமோ அதோ அறிவித்தா இது தேர்தலுக்காக தருகிற மோசடியான வாக்குறுதியாக தான் இருக்குமே தவிர அதை நிறைவேற்ற எப்படி முடியும்? ஒரு மாதத்தில் எப்படி நிறைவேற்ற முடியும்? அதுக்கு நிதி எங்கே போகிறது? ஸோ இன்ட்ரீம் பட்ஜெட்டில், இடைக்கால பட்ஜெட்டில் இந்த மாதிரி நீண்ட கால திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கத்தை அறிவிக்கலாமே. அப்படி அறிவிச்சிட்டு போய் என்ன பிரயோஜனம்? அதனால் நடைமுறை சாத்தியம் உள்ளதை அறிவிக்கணும். இடைக்கால பட்ஜெட்னால் அதுக்கு ஒரு வரம்பு, சட்டப்படி இதை செய்யக்கூடாதுல. 2 மாதத்துக்குள்ள பட்ஜெட்டு 2 மாதத்துக்குள்ளே வரவு செலவு தான் அறிவிக்கணும். 20 வருஷத்துக்கு அறிவிக்க முடியுமா? அல்லது அடுத்த 5 வருஷத்துக்கும் அறிவிக்க முடியுமா? அறிவிக்கக்கூடாது இல்லையா? அது சொல்கிறான். அனுமதிக்க மாட்டேன். அப்படி கர்நாடக முதலமைச்சர் சொல்லுவது நியாயமானதல்ல, சட்டபூர்வமானதல்ல. அப்படி தடுக்கிறதுக்கு ஒரு உரிமை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம காவிரியில் வர்ற தண்ணீர் கடலுக்குள்ளே போய் வீணாகிற உபரி தண்ணீரை தான் பயன்படுத்துறதுக்கான திட்டமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அது கடலில் போய் வீணாகிற தண்ணீரை 3-4 மாவட்டங்களுக்கு அது 3-4 கட்டமாக பிரித்து விடுறதுக்கான முதல் திட்டத்திற்கான தொடக்கம். முதல்ல இதுவே இன்னும் 1 மாதம் தான் எலெக்ஷன் இருக்குது. இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க? அடிக்கல் நாட்டுறதோட அடிக்கல் நாட்டினா தண்ணி வந்துடுமா? அடிக்கல் நாட்டின பிறகு வேலை நடக்கணுமில்ல. வேலை நடக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ 1000 கோடி, 7000 கோடியில் எத்தனை 1000 கோடி? 700 கோடி. 700 கோடி வச்சு என்ன பண்ண முடியும்? அது 700 கோடி வச்சு ஒரு மாதத்தில் என்ன ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வெட்டி கொண்டு போக முடியாது, வாக்கியா வெட்டி. அதனால் இது இப்போ 4 வருஷத்துக்கு முந்தைய இப்போ எடப்பாடி 4 வருஷம் ஆகிப்போச்சு. 5ஆவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாரு. 4 வருஷம் என்ன பண்ணார்? 2-3 வருஷத்துக்கு முந்தைய அறிவிச்சிருந்தால் நேரம் ஒரு பாதி நிறைவேற்றியிருக்கலாமே. ஸோ அதனால் இப்போ தேர்தல் வருங்கிறதுனால அவசரமாக அதை நாங்கள் அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறதுக்காக அடிக்கல் நாட்டுறாங்க. இருந்தாலும் அதை நான் எதுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் அதில் இது எம்ஜிஆர் காலத்துலேருந்து, அந்த காலத்துலேருந்து பேசப்பட்ட திட்டம் தான் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டங்கிறது. இப்போ பேசப்பட்டதில்லை. அப்போல்லாம் 100 கோடி, 200 கோடி, 500 கோடின்னு பல ஆண்டுகளாக பேசப்பட்டது. இப்போ அதற்கான ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சில நிதியை ஒதுக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் வர்றதுனால அவசரமாக அறிவிச்சிருக்காங்களே தவிர. பட் ஆனாலும் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதை எதுக்கிறதுக்கு கர்நாடக அரசுக்கு தார்மீக ரீதியாக, சட்ட ரீதியாக எந்த உரிமையும் அவங்களுக்கு கிடையாது. இது உபரி தண்ணீர், கடலில் போய் வீணாகிற தண்ணீரை மக்களுக்கு பயன்படுத்துறதுல அவங்க என்ன எதிர்த்து வைக்கணும்? ஆனால் அரசியல் ரீதியான காரணம், அல்லது அங்கே இருக்கிற பிஜேபி அரசு விளம்பரத்துக்காக அந்த மக்களை தவறான திசையில் வழிகாட்டி அவங்கள திசை திருப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு விஷயமே தவிர இதில் சட்ட ரீதியாக அதில் நியாயம் கிடையாது. ஏன்னா நம்ம அதில் இருக்கிற அளவை கூட கொடுங்க, இல்லை ஒப்பந்தத்தை மாற்றி போடுங்க, அப்படியெல்லாம் பேசலையே. உபரியாக போகிற தண்ணீரை நாங்கள் திருப்பி விடுறோம்னு சொல்கிறோம். அதுக்கு கர்நாடகத்தில் என்ன கேட்கணும்? எது கேட்கணும்? கர்நாடகத்தை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அனுமதி பெற வேண்டிய அவசியம் கிடையாது. கர்நாடக அரசாங்கம் எதுக்க வேண்டியது சட்டப்பூர்வமாக எதுக்கவும் முடியாது, எதுக்கவும் கூடாது. நாளை மறுநாள்
நாளைக்கு மாலை சத்தியமூர்த்தி பவனில் 6-7 மணிக்கு வந்து கட்சியில் முக்கியஸ்தர்கள் கூடி கலந்துரையாடல் நடக்கிறது காங்கிரஸ் கமிட்டி ஆஃபீஸில். அதுக்கு வந்து கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் உமன் சாண்டி, சுர்ஜிவாலா, அதே மாதிரி கர்நாடகா முன்னாள் அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், அவர் தான் பொறுப்பாளர், இப்படி மாநில தலைவர் எல்லாம் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் வச்சுருக்காங்க. முக்கியஸ்தர்கள்லாம் நாளைக்கு பேசி எவ்வளோ கேட்கலாம், எத்தனை தொகுதி கேட்கலான்னு பேசுகிறதுக்காக நாளை மாலை 6 மணிக்கு கூடுறோம். அதுக்கு பிறகு 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திமுக அலுவலகத்தில் அங்கே இருக்கிற அவங்க கமிட்டியை வந்து இந்த கமிட்டி போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக யாருக்கு எத்தனை இடங்கள்னு இடத்த பகிர்ந்துக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடக்க இருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு தான் எவ்வளோ இடங்கள் என்னங்கிறது தெரிய வரும். எப்படி சார் இருக்கும்? இதுக்கு நாளைக்கு தான் பேச போகிறோம். அதுக்கு முந்தைய அவசரமாக ஏன் நடக்க போகாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நல்லதே யோசிப்போம், நல்லதே நடக்கும்.